Greetings to everyone. Namaste. Achieving the Impossible Grandmaster Lotus Sutraலேருந்து உங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தியோடு இன்னைக்கு வந்திருக்கேன். Decreeing is using divine will. Use your power to create good life in the future. Kriya Shakti is spiritualized materialism. மொத்த வாழ்க்கைக்கான செய்தி மாதிரி இது ஆக்சுவலாக. Decreeing is using divine will அப்படின்னானது. டிக்ரீனானது நம்ம சங்கல்பம் செய்கிறது இல்லை கட்டளை இடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறதே ஒரு வகையான ஆசை மட்டும் இல்லை, எனக்கு இது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு கட்டளை. அப்போது நீங்கள் நிறைய நல்ல கர்மா செஞ்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் உதவி செய்ய உங்களுக்கு நல்ல கர்மா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்ந்துட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் பேரலாக இருந்துகிட்டே இருக்குது. நல்லதும் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வராமல் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? உங்கள் கர்மிக் பேங்க் அக்கௌண்ட்டில் நல்லது நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு இது நல்லது, அந்த நல்லதை பயன்படுத்தி என் வாழ்க்கை நல்லா ஆகணும்னு நீங்கள் கேட்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி எதனாலும் நீங்கள் நல்லது செய்யணும், ஆனால் திரும்பி எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, எதையும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க உங்களை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லது செய்யும்போது நல்லது வரும், ஆனால் அந்த நல்லதை பயன்படுத்தி என் வாழ்க்கை கடினமாக இருக்கக்கூடிய நேரத்தில், கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நான் அதுக்கு பயன்படுத்துவேங்கிறத யோசிக்கணும் இல்லையா? இந்த யோசிக்கிறதுக்கு கடவுளுடைய ஆசி வேணும் நம்மளுக்கு. அதை தான் டிவைன் வில் சொல்கிறோம். அப்போது எனக்கு இந்த நல்லது நடக்கட்டும், நான் செஞ்ச நல்ல கர்மா எனக்கு இப்பயே வரட்டும், அது இந்த பர்பஸ்க்காக வரட்டும்னு கூட நீங்கள் கட்டளையிட்டு சொல்லிக்கலாம். திஸ் இஸ் அமேசிங் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பரீட்சை எழுதணும். அப்போ நீங்கள் செஞ்ச நல்ல கர்மா எனக்கு இந்த பரீட்சைக்கு வரட்டும், நான் நல்லா படிக்கிறதுக்கு வரட்டும் சொல்லிக்கலாம். எனக்கு பணமாக அடுத்த மாதத்துக்கு வரட்டும், என் உடல் ஆரோக்கியத்துக்கு வரட்டும், என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு வரட்டும், எதுக்கு வேணால் நீங்கள் டிகிரி பண்ணலாம். இது மாதிரி பணம் பேங்க்லேருந்து எடுத்து எதுக்கு வேணால் நீங்கள் கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்கள் செஞ்ச நல்ல கர்மாவை நீங்கள் எதுக்கு வேணால் அசைன் பண்ண முடியும். இது நம்ம டிக்ரி சொல்கிறோம். இந்த டிக்ரியை கடவுளுடைய ஆசையோடு சொல்கிறது அவங்களுடைய பிளான் படி, அவங்க வில் படி செய்கிறது அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஃப்யூச்சரை உருவாக்குறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதை தான் ஆன்மீகமாக பொருளாக்கம் செய்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலைஸ்ட் மெட்டீரியலிசம். முக்கியமான செய்தி, உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது, வாழ்நாள் முழுக்க நீங்கள் மறக்க முடியாது. விஷ் யூ தி பெஸ்ட்.